The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தார் பகுதியை சேர்ந்தவர்தான் கௌதமன். இவர் கடந்த 7 ஆண்டுகளாக மேட்டூரிலிருந்து ஈரோடு செல்லும் தனியார் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று ஈரோடு பஸ் ஸ்டாண்டிலிருந்து மேட்டூர் நோக்கி புறப்பட்ட பேருந்தில் சித்தார் பகுதியை சேர்ந்த பெண் பயணி ஒருவர் ஏறியுள்ளார். இந்நிலையில் பேருந்து சித்தார் அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் பேருந்து நிறுத்தம் வருவதற்கு முன்பாகவே தனது இருக்கையிலிருந்து எழுந்து இறங்குவதற்காக படிக்கட்டுக்கு அருகில் வந்துள்ளார். அப்போது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண் பயணியை படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த பேருந்தின் நடத்துனர் கௌதமன் சாதுரியமாக செயல்பட்டு பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்து உயிரை காப்பாற்றியுள்ளார். பின்னர் அந்த பெண்ணின் தலையை தொட்டு பார்த்துவிட்டு முடியை பிடித்து இழுத்தது வலிக்கிறதா என்று கேட்டுள்ளார். நடத்துனரின் இந்த மனிதநேயமிக்க செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. 1 வருடங்களுக்கு பிறகு இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியானது. தனியார் பேருந்து நடத்துனருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தனியார் பேருந்துல 7 வருஷமா கண்டக்டரா இருக்கிறேங்க. ஈரோடு டு மேட்டூர். அந்த பொண்ணு வந்து ஈரோட்டில் ஏறி சித்தார் இறங்க வேண்டிய பொண்ணு தாங்க. ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அட்வான்ஸாக எழுந்திரிச்சு வெளியே வந்ததுங்க. வெளியே வந்தோடனையும் அது கையில் மொபைல் வச்சுருந்ததுனால சடனாக அதனால் பேலன்ஸ் பண்ண முடியலைங்க. வெளியே போயிடுச்சுங்க. டப்புன்னு எனக்கு முடி கையில் கிடச்சிதுங்க. கிடைச்ச உடனேயும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் டக்குன்னு உள்ளே இழுத்துட்டேங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு காயமும் எதுவும் நடக்கலைங்க. காப்பாற்றியாச்சு, எடுத்தாச்சுங்க. இது வந்து போன வருஷம் இப்போ 2023 1/17ஆம் தேதி நடந்ததுங்க. 7:10 மணிக்கு நடந்துச்சுங்க. அது நடந்து நான் அப்போ அதை பெருசாக எடுக்கவும் இல்லைங்க. அதை போஸ்ட் பண்ணணும், ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இல்லைங்க. ஏதோ நேற்று சும்மா உக்காந்துட்டு இருக்கும்போது ஸ்டேட்டஸ் போட்டேங்க. அது ஏதோ எங்களுடைய நண்பர்கள் வந்து அதை எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி அதை இது ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. 1 வருடத்திற்கு பிறகு இந்த வீடியோ வைரலானதற்கு காரணம் என்ன என்பது குறித்து நடத்துனர் கௌதமன் பேசுகையில், கடந்த 7 ஆண்டுகளாக நடத்துனராக பணியாற்றி வருகிறேன். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அன்று பேருந்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் படியில் தவறி கீழே விழும் நேரத்தில் தலைமுடியை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினேன். 1 வருடத்திற்கு பிறகு சுய விளம்பரத்திற்காக இல்லாமல் பெண் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த சிசிடிவி காட்சியை தனது வாட்ஸ்அப் பக்கத்தில் ஸ்டேட்டஸாக வைத்தேன். ஆனால் இந்த வீடியோ இவ்வளவு வேகமாக வைரலாகும் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த வீடியோவை பார்க்கும் பெண் பயணிகள் பேருந்தில் பயணிக்கும் போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை வெளியிட்டதாக கௌதமன் தெரிவித்துள்ளார். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.